बोलते हैं बहुत जन्मों के अंत के जन्म के भी अंत में சொல்கிறார் நிறைய ஜன்மத்தினுடைய கடைசியிலும் கடைசியில் उनमें प्रवेश करता हूँ அவரில் பிரவேசம் செய்கிறேன். क्या என்ன? बहुत जन्म के अंत के जन्म के भी अंत में நிறைய பிறவின் கடைசியின் கடைசி பிறவிலும் கடைசியில் बहुत जन्म कितने நிறைய பிறப்பு என்றால் எவ்வளவு? नहीं 83 जन्म 83 பிறவிகள். 83 जन्म हुए बहुत जन्म 83 ஜன்மம் வந்து நிறைய ஜன்மம் ஆகிவிட்டது. उसके भी अंत में அதிலையும் கடைசியில் 83वें जन्म में जब 60 साल का था वानप्रस्थ अवस्था 83வது பிறவியில் எப்பொழுது அவர் 60 வயது கொண்டவராக இருந்தாரோ तो अंत का समय था அப்பொழுது அது கடைசியினுடைய நேரமாக இருந்தது. है और उसका भी अंत तब होता है ஆகவே அதற்கும் கடைசி எப்பொழுது ஏற்படுகிறது என்றால் जब ब्रह्मा नामधारी का 100 साल पूरा होता है எப்பொழுது பிரம்மா பெயர் கொண்டவரின் 100 வருடம் முழுமையாகுகிறது. 76 तो बोला बहुत जन्म के अंत के அதனால் தான் சொல்லியிருக்கிறார் நிறைய ஜென்மத்தின் கடைசியில் जन्म के भी अंत में அந்த கடைசி பிறவிலும் கடைசியில் मैं उनमें प्रवेश करता हूँ நான் அவரில் பிரவேசம் செய்கிறேன். क्या என்ன? किसमें யாரில்? उनमें प्रवेश करता हूँ அவரில் பிரவேசம் செய்கிறேன். ये नहीं कहा इनमें இது சொல்லவில்லை இவரில் பிரவேசம் என்று. इनमें माने इसमें ये नहीं कहा இவரில் வந்து சொல்லவில்லை उनमें प्रवेश करता हूँ நான் அவரில் பிரவேசம் ஆகுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். उनमें माने एक में या दो में है दोनों में அவர்களில் என்றால் ஒருவரா இல்லையானில் 2 பேரா? 2 பேர். राम वाली आत्मा में भी और कृष्ण वाली आत्मा में भी ராமருடைய ஆத்மாவிலும் மற்றும் கிருஷ்ணருடைய ஆத்மாவிலும். फिर मैं उनका नाम ब्रह्मा रख देता हूँ அதற்கு பிறகு நான் அவர்களின் பெயரை பிரம்மா என்று வைக்கிறேன். क्योंकि ஏனென்றால் मरजीवा बनते हैं ना बच्चे குழந்தைகள் இறந்து பிறக்கிறார்கள் இல்லையா? क्या सन्यासी लोग भी சன்னியாசிகள் கூட जब अपना कोई चेला बनाते हैं எப்பொழுது யாரையும் தன்னுடைய சிஷ்யர் ஆக்குகிறார்கள் तो नाम बदलते हैं ना அப்பொழுது பெயரை மாற்றுகிறார்கள் இல்லையா? कब नाम बदलते हैं எப்பொழுது பெயரை மாற்றுகிறார்கள்? चेला जब लंगोटी धारण करता है சிஷ்யன் எப்பொழுது லங்கோட்டியை கட்டுகிறாரோ गुरु जी की तरह குருவை போல तब नाम बदलते हैं அப்பொழுதுதான் பெயரை மாற்றுகிறார்களா? या साधारण रूप में कोई घर गृहस्थी के जंजाल में फंसा रहता है धंधा दौरी करता है இல்லையானா சாதாரண ரூபத்தில் தொழில் செய்கிறார்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறார்கள் तब नाम बदलते हैं அப்படி இருக்கும் பொழுது பெயரை மாற்றுகிறார்களா என்ன? है? पूरा मर जीवा या जिंदा रहे लेकिन दुनियावी तरीके से முழுமையாக அவங்கள் இறந்து வாழணும், அதாவது வாழ்ந்து கொண்டே இருக்கணும், ஆனால் உலகத்தின் விதம் படி मर जाए இறந்து விட வேண்டும். मरजीवा बनते हैं எப்பொழுது அப்படி இறந்து வாழ்கிறார்களோ तो घर गृहस्थ व्यवहार से संन्यास करते हैं அப்பொழுது குடும்ப வாழ்க்கையிலிருந்து சந்நியாசத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். जाकर के निवृत्ति मार्ग में गुरु करते हैं போய்விட்டு நிவிருத்தி மார்க்கத்தில் குருவை செய்து கொள்கிறார்கள். तो कहेंगे मर गया அப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது? இறந்து விட்டாங்க என்று சொல்லப்படுகிறது. कहाँ से मर गया எங்க இருந்து இறந்து விட்டாங்க?
दुनिया से मर गया। உலகத்தில் இருந்து இறந்து விட்டாங்க. तो उनका फिर नाम भी ऐसे ही रखा जाता है। ஆகவே அவங்களுக்கு பெயரும் இப்படிதான் வைக்கப்படுகிறது. क्या? என்ன? 76 से पहले 76க்கு முன்னால் कोई व्यक्ति का नाम ब्रह्मा कुमारियों ने शंकर नाम दिया, शंकर पार्टी नाम दिया। ஒரு மனிதனுக்கு பிரம்மகுமாரிகள் சங்கர் என்று பெயர், சங்கர் பாட்டி என்று பெயர் கொடுத்தாங்களா இல்லையா? है? कब दिया? 76 के बाद। கொடுக்கவில்லை என்று பதில் கொடுக்கறாங்க. பிறகு பாபா கேட்கிறாரு, பிறகு எப்பொழுது கொடுத்தாங்க? तो इससे क्या साबित 76க்கு பிறகுதான் கொடுத்தாங்க. ஆகவே இதன் மூலமாக என்ன நிரூபணமாகிறது? होता है कि मर्जीवा बना या नहीं बना? என்னவென்றால் அவர் வாழ்ந்து கொண்டே இருந்தாரா இல்லையா? है? दुनियादारी से मर्जीवा बना உலகத்தினரிடமிருந்து அவர் வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டாரா या नहीं बना? ऐसे ही ब्रह्मा के लिए। இல்லையானால் ஆகவில்லையா? அதே போலவே தான் பிரம்மாவிற்கும் இருக்கிறது. ब्रह्मा जब दुकान वगैरह छोड़ करके பிரம்மா எப்பொழுது தன்னுடைய கடையெல்லாம் விட்டுவிட்டு भागीदारी सब छोड़ छाड़ करके தன்னுடைய பங்குதார் எல்லாரையுமே விட்டுவிட்டு सत्संग में लगा சத்சங்கத்தில் ஈடுபட்டாரோ और सब कुछ कन्याओं माताओं को अर्पण कर दिया, மற்றும் அனைத்தையுமே கன்யா மாதாக்களுக்கு அர்ப்பணை செய்து விட்டார். तो मर्जीवा बना या नहीं बना? அப்பொழுது அவர் வாழ்ந்து கொண்டே இருந்து விட்டாரா இல்லையா? बना। तो 47 में क्या नाम प्रत्यक्ष हुआ? வாழ்ந்து கொண்டே இருந்து விட்டார். அதனால்தான் 47 அவருக்கு என்ன பெயர் கிடைத்தது? है जिस तन में भी प्रवेश करे எந்த உடலெல்லாம் அவர் பிரவேசம் செய்கிறாரோ उसका नाम ब्रह्मा रखते हैं। அதற்கு தான் பிரம்மா என்ற பெயரை வைக்கிறாங்க. कैसे पता चले इस तन में प्रवेश किया? எப்படி தென்பட வருகிறது இந்த உடலில் தான் அவர் பிரவேசம் செய்திருக்கிறார் என்று? जब ज्ञान सुनाते हैं। எப்பொழுது அவர் ஞானத்தை சொல்கிறாரோ. पहले पहले तुम मर्जीवा बने ना, ஏனென்றால் முதலில் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தீர்கள் இல்லையா? है? ब्राह्मणों की दुनिया में जन्म तो लिया, பிராமணர்களின் உலகத்தில் நீங்கள் பிறப்பை எடுத்துக் கொண்டீர்கள், ब्रह्मा कुमार कुमारी तो बने, பிரம்ம குமார் குமாரிகள் ஆகிவிட்டீர்கள். परंतु उन ब्रह्मा कुमार कुमारी संप्रदाय के बीच में ஆனால் அந்த பிரம்ம குமார் குமாரிகளுக்கு நடுவில், ब्रा- சம்பிரதாயத்தின் நடுவில், ब्राह्मणों के बीच में பிராமணர்களின் நடுவில் तुम को अलग थलग कर दिया गया या नहीं कर दिया गया? உங்களை தனியாக்கி விட்டனரா இல்லையா? है? तो मर्जीवा बने या नहीं? ஆகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீர்களா இல்லையா? दुनिया से, ब्राह्मणों की दुनिया से मर गए உலகத்தில் இருந்து, அதாவது பிராமண உலகத்தில் இருந்து இறந்து விட்டீர்களா या जिंदा रहे? இல்லையானால் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? आप मुए मर गए दुनिया। நீங்கள் எப்பொழுது இருக்கிறோமோ அப்பொழுது நமக்காக உலகமும் இறந்து விடுகிறது. हाँ, मर्जीवा तो बने हो। ஆம், நாம் வாழ்ந்து கொண்டே இருந்திருக்கிறோம் தான்.